கைகளை உயர்த்தி சொல்லலாமா? கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எத்தனை பேர் கண்ணீரை இயேசுவா தொடச்சாருன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவாசித்தா போதாது, அதை அனுபவிக்கணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி கலங்காதீங்க. ஆமென். இயேசுவா உங்களுக்காக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியுமோ? கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சிரித்த முகத்தோட பக்கத்துல பாருங்க. அவங்க சிரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து சிரிச்சு பாடுங்க. சந்தோஷத்தை முகத்துல தான் காண்பிக்க முடியும். சிஸ்டர் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா தான் இருக்கிறேன். அப்போ அது எவ்வளவு ஒரு பொய்யான வாக்கு இல்லையா? சொல்ற சொல்ல உண்மை இருக்கிறாங்க. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேவன்னா நாமளும் யாரா இருக்கணும்? அப்போ என்ன பாடுறோமோ அதை நம்ம முகத்துல பிரதிபலிக்கணும். சிரிக்க பார்க்கலாம். எல்லாம் உங்க எல்லாம் சிரித்த முகத்தை நான் பார்க்கணும். சந்தோஷமா ஆம்பூர்ல இருந்து உங்களுக்காக வந்திருக்கிறேன். நல்லா சிரிச்ச முகமா பாருங்க பார்க்கலாம். கைகளை உயர்த்தி சிஸ்டர் தயவு செய்து சிரிங்க, முறைக்காதீங்க. என்ன பார்த்து நல்லா சிரிங்க பார்க்கலாம். அண்ணமார்கள்லாம் எல்லா சபைகளும் சிஸ்டர்ஸ் தான் நல்லா சிரிப்பாங்க. ஆனா இந்த சபையில பிரதர்ஸ் தான் பாஸ்டர் சூப்பரா சிரிக்கிறாங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஆமென்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆமென். கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தா. வெஸ்டர்ன் போயிடலாம் தம்பி, வெஸ்டர்ன் போயிடுங்க. கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன். கைகளை தட்டி சந்தோஷமா சொல்லலாமா? எந்தன் இயேசுவே. எல்லாரும் கைகளை லேசா உயர்த்தி தட்டி பாடலாமா? ஓ எந்தன். உங்க தலைக்கு தேங்க்யூ தம்பி. உங்க தலைக்கு மேல கையை தூக்கி தட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் உங்க தலைக்கு மேல ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வெட்கப்பட வேண்டிய இடம் இது கிடையாது. தேவ சமூகத்தில் தான் தாவீது தன்னை ஊற்றினான். ஆமென். ஊற்றுறது என்ன தெரியுமா? தன்னுடைய முழுவதை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் கொடுப்பது. ஆமென். அப்பனால கைகளை உயர்த்தி தட்டி 1 2 எந்த பியூட்டிஃபுல் சர்ச் பரலோகம் இறங்கி இருக்கிறது. ஓ இயேசுவே எந்தன் இன்னும் சந்தோஷமா எந்த. ஓ ரபஷேகதலலரபா எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. சரி பாருமா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. சிரித்த முகத்தோடு பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. சொல்லலாமா? கண்ணீரை தொடச்சாரையா, சந்தோஷம் தந்தாரையா. ஒரு சின்ன ஸ்டெப் போடலாமா? எந்தன் இயேசுவே. எல்லாரும் எத்தனை பேர் சண்டே கிளாஸ்க்குலாம் போயிருக்கீங்க? கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க என் சபைக்கு ஊழியம் செய்யறதை விட எங்க சண்டே கிளாஸ் பிள்ளைங்க ஊழியம் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? பரலோக ராஜ்யம் அப்பேற்பட்டவர்களுடைய ஏன் தெரியுமா? அவனுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க. அவன் பவரே வேற, எனர்ஜி அவனுக்குள்ள. இப்ப சண்டே கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரும் மாறிடும். ஒன்னும் இல்ல, உங்க ஷோல்டரை லைட்டா எந்த சொல்லலாமா? எல்லாரும் 1 2 எந்த எல்லாரும் எந்த
இப்போ என்ன சந்தோஷம் உங்க முகத்துல பாருங்களேன். வீட்டுல போய் ஹால்ல நின்னுட்டு இப்படி இப்படி பண்ணி பாருங்க, வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க அம்மா அப்பா எல்லாம். ஆனா தேவ சமூகத்துல வந்து அந்த சந்தோஷத்துல நிரம்பும் போது பாட்டீங்க வச்சுக்கோங்களேன், பரலோகம் அது ரொம்ப சந்தோஷப்படும். பரலோக ராஜ்யம் இறங்கி வந்துடாம கைகளை தட்டி நல்ல சந்தோஷமா எந்தன் இயேசுவே எந்தன் இயேசு எல்லாரும் இயேசுவே கம் ஆன் எந்தன் இயேசு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு முறை உங்க பிரச்சனைகளை எல்லாம் தள்ளிடுங்க. இயேசு உங்க கண்ணீரை எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரை ரன்னிங் ரன்னிங் ரன்னிங். ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்திய கேட்கவில்லை. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. வாச்சு எந்த அக்காமார்களை பாருங்க, அண்ணனுக்கு கமான். ஓஹோ எந்தன் ஓ எந்தன் சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா பவர்ஃபுல்லா எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன் இயேசுவே எந்தன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கைத்தட்டி. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் இயேசு உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து கைகளை தட்டி எந்த இயேசுவே இயேசுவே பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்ல எல்லாரும் அவர் நாம நீங்க அவர் நாம எல்லாரும் அவர் நாம அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில்
ரட்சிப்பு உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமத்தில் மன்னிப்பு. எழுதி நிற்கணுமா? எல்லாரும் எழுதி நிற்கலாமா? எழுதி நின்று கொஞ்ச நேரம். அவன் நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேற எந்த நாமமும் தேவையில்லை. பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, வேற எந்த நாமமும் தேவையில்லை. ஏன்னா ஒரே நாமம், அது மிகப்பெரிய நாமம். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ வீட்டு நல்ல ஒரு பெரிய வீடு கட்டுறீங்க, கரெக்டா? உங்களுக்கு சோஃபா என்னதான் பிடிச்சிருந்தாலும் ஒரு நல்ல பெரிய சோஃபா வாங்கி போட்டீங்க வீட்டில் வச்சுக்கோங்க. எனக்கு சோஃபா மட்டும் தான் பிடிக்கும், வீட்டில் சோஃபா வாங்கி போடுறீங்க. ஒரு சோஃபா வீட்டுக்கு போதுமானது, ஒரு ஏசப்பா உங்க வீட்டுக்கு போதுமானது. ஆமென். உங்களுக்கு லைஃப் லக்ஸூரியா அவர் மாத்திடுவார். ஆமென். லக்ஸூரினா என்ன தெரியுமா? எல்லாம் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் பார்த்துக் கொள்வார். கைகளை உயர்த்தி கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். அத துக்கமா சொல்லக்கூடாது. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க. நம் இயேசு கைவிட மாட்டார். பக்கத்துல கையை பிடிச்சு, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட தம்பி ஒரு நாளும் விட மாட்டார். சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். அதுக்கு பதிலா தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். அந்த தப்பி செல்ல வழிதான் அவர் ரட்சிப்பு. ஆமென். அதனால கலங்காதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து இயேசுவுக்கு ஒரு பாடலை கொடுத்தார். 91 சங்கீதம் 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினா அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினா. அப்படி சொல்லக்கூடாது. கையை உயர்த்தி சொல்லுங்க. உயர்ந்த அடைக்கலம். நல்ல உயர்ந்த சொல்லுங்க. உயர்ந்த அடைக்கலம். இந்த சர்ச்சிலே ஹைட்டான ஆளோட கையை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உயர்ந்த அடைக்கலம் சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி ஒரு அண்ணன் கையை தூக்குறாரு. அது கிட்டத்தட்ட நடுவுல ஒருத்தர் கையை தூக்குறாரு. கிட்டத்தட்ட நீங்க போட்டிருக்கிற டிசைன் எல்லாம் தொடுறாரு அவரு. அப்போ கவனிங்களேன். இந்த சர்ச்சில் ஹைட்டா இருக்கிற ஒரு அண்ணன் அந்த ஸ்டாரை தொட முடியும்னா உண்மையான ஸ்டாரையே தொடக்கூடிய என் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வானம் அவருடைய. யாரை குறிச்சு பேசிட்டு இருக்கிறோம்? அப்ப இன்னும் நல்ல சந்தோஷமா சத்தமா, வானம் அவருடைய, பூமி. அப்ப அவருடைய கரம் எங்க இருக்கு? வானத்துல இருக்கு. அவன் அப்போ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறேன்னு சொல்றாருன்னா அவருடைய கரத்தில் வைக்கிறார். அந்த உயர்ந்த அடைக்கலமாகிய அவருடைய கரத்துல நாம இருக்கிறோம்னா அப்படி தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க, டே பிசாசே சொல்லுங்க, என் கையே இவ்வளவு ஹைட்ல இருக்கும்னா எங்க அப்பா கை எவ்வளவு ஹைட்ல இருக்கும். அந்த இடத்தில் நான் இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவது இல்லை. கைகளை உயர். ஆண்டவர் இந்த பாடலை எனக்கு கொடுத்தார். இன்றைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பேர் இந்த பாட்டை பாடுறாங்க. இந்த சபை கூட அந்த பாட்டை நான் பாடாம போனா எப்படி அது? ஆமென். நம்ம சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? உந்தன் நாமம் அறிந்த என்னை உம்மேல் வாஞ்சை கொண்ட. இந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி உங்க சபைக்காக நீங்களே ஒரு சூப்பரா கை தட்டிக்கோங்க பார்க்கலாம். Pastor, one of the best churches that I have visited. Amen. நான் பார்த்ததிலேயே one of the சிறந்த சபைகளில் ஒரு சபை உங்க சபை. ஆமென். ஏன் தெரியுமா? அவ்வளோ நல்லா துதிக்கிறீங்க.
உங்க சபையை அவர் கைவிட மாட்டார். இந்த இடம் உங்களுக்கு போதாது, அடுத்தது ஆண்டவர் ஏக்கர்ல உங்களை கொண்டு போக போகிறார். ஆமே. ப்ராஃபட்டிக்கலி ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறாரு. அவர் சொல்றாரு, நான் சொல்றேன். கவனிங்க 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 கவனிங்க. ஆண்டவர் ஒரு 3 ஸ்டோரேஜ் சர்ச்சை உங்களுக்கு தரேன்னு சொல்றாரு. ஒரு 3 அடுக்கு மாடி சபையை அவர் உங்களுக்கு தராரு. கவனிங்க. பாஸ்டர் இங்க இருந்து இப்படி பார்த்து பேசுற நாட்கள் முடிந்து இப்படி பார்த்து பேச போறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இது இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன். இந்த பட்டணத்தில் மாத்திரமல்ல, சுற்றுப்புறங்களில் இருக்கிற அத்தனை திசைகளில் இருந்தும் உங்களை தேடி தேசங்கள் அசைக்கப்படும், ராஜ்யங்கள் அசைக்கப்படும். தேவன் ஆட்களை, ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. சொல்லலாமா? உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. சொல்லலாமா? ஓ நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராத அசைத்து அசைத்து கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாளரே. எந்த கால்கள் தருக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது, சிறகுகளே என் அடைக்கலமையா. விரைந்து தாங்கும் கிருபை உமது, செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரன் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாபரமே, ஓ அடைக்கலமே நீரன் ஆதாரமே. ஆதாரம். கையை உயர்த்தி அசைத்து ஆராத ஒரே குரலாய் இயேசுவே உமக்கே ஐயா. சிரித்த முகத்தோடு துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்த கண்களை மூடி கைகளை உயர்த்தி துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, மகிமையே எந்த மனவாளரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் தகப்பன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும். சொல்லலாமா? நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். இயேசையா நன்றாய் அறிந்திருக்கின்றீர். அதனாலதான் துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கணத்திற்கு பாத்திரர்
துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. சொல்ல வர பாட்டு நீரல்லவோ. ஆராதனை இயேசுவே, துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. சொல்லுங்க. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. சொல்லுங்கப்பா. மகிமையே எந்தன் மனவாளரே, மகிமையே எந்தன் மனவாளரே. அவரை பார்த்து உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. அவர் கிருபை யாரு? இயேசுதான் அந்த கிருபை. சொல்லுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதை சொல்லி பாடி முடிக்கலாமா? முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியா. நிர்மூலமாகாமலே இந்த வருஷத்தின் கடைசி வர காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலமீரே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. 11 மாதங்கள் அப்பா கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்கப்பா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் நான் வந்த பாதையை, கண்ணீரோடு நடத்தினீர் என்னை. நடத்தினீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்த பிள்ளையாக்கினீர். என்னையே உமக்கு தருகிறேன், திரும்பி பார்க்கிறேன். சொல்லுங்கப்பா. வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். என் சுயபலத்தால் ஓடி பார்த்த ஓட முடியல, என் பணபலத்தால் படைக்க பார்த்த படைக்க முடியல, என் ஆள் பலத்தால் ஆள பார்த்த ஆள முடியல, என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த ஒண்ணுமே முடியல. கைகளை உயர்த்தி நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. என்ன தாங்கிக் கொள்ளுங்க பலத்தா ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கிக் கொள்ளுங்க கரத்தால் ஏந்தி கொள்ளுங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். சொல்லுங்கப்பா. நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல.
தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்திக் கொள்ளுங்க. சொல்லுங்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீர். உங்க கையை பிடித்து கொண்டு சொல்லுங்க, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய கொண்டு அவரை பார்த்து முகத்தை, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. சொல்லுங்க, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அப்படியே அவர் முகத்தையே நோக்கி பார்த்துருங்க. நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. என்ன, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரே, ஆராதிக்க எங்களுக்கு ஆசை தான், ஆனா நேரம் எங்களுக்கு போதலை, அதனால முடிச்சுக்கிறோம்ப்பா. உங்க கிருபைக்காக நன்றி. உங்க பிரசன்னம் இன்னும் அதிகமாய் எங்களை நிரப்பட்டும், ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.